டேய் இதுல உள்ளதை அப்படியே படிக்கணும். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட அறுவாள் எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அப்பா யாரு? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அறுவாள் எடுத்து வெட்டிடுவாரு. எங்க இத படி. புய்பம் அழகாக பூத்திருந்தது. டேய் புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதுதானே பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். உங்க அப்பா அந்த அறுவாள் என்ன வச்சிருக்காரா? ஆமா. எங்க சொல்லு. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதுதானே பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். டேய் இது என்னடா இது? புய். இது புய்யா? புஷ்பம் புய்பம். ஏய் புஷ்பம் புய்பம். ஏய் புஷ்பம் புய்பம். நீ தனித்தனியா சொல்லு. பூ புய். பூ புய் 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 புய். இது உய்யா? பூ. ஐயோ யோ இங்க வாயா. என்னண்ணே? உட்காரியா. இது என்னன்னு படி. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. என்ன சொன்னார் பாத்தியா? அண்ணே பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. புஷ்பம். அதுதானே பூவை பூன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே புஷ் புய் 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 அஹுய் அஹுய். நில்லு 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 நில்லு. ஏய் 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 ஏய். ஏய் நில்லு 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 நில்லு. ஓ மறி கொழுந்து, எனக்கு இப்பதான் புரியுது பொண்ணு பார்க்க வந்தவன்லாம் ஏன் கட்டிக்க மாட்டேன்னு போயிட்டாங்கன்னு. பொண்ணு என்னன்னு பின்ன என்ன மறி கொழுந்து, கல்யாணம் ஆகணும்னா அங்க பாரு உடனத்த கன்னி பொண்ணுங்கெல்லாம் குடிச்சிட்டு ஈரத்தலையோட பிள்ளையார் சிலையை சுத்திட்டு இருக்கும் போது நீ மட்டும் இந்த சிலையை சுத்தினா எப்படிமா உனக்கு கல்யாணம் ஆகும்? பிள்ளையார் சிலையை சுத்தினா தாமா கல்யாணம் ஆகும். அதை விட்டுட்டு இந்த சிலையை சுத்தினா 10 மாப்பிள்ளை வந்தாலும் பார்த்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. புரியுதா? அண்ணே சும்மா என்ன என்னமோ பெருசா விவரம் தெரிஞ்ச மாதிரி பேச வந்துட்டேன். நானும் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். எட்டி நில்லு. எங்களுக்கு விவரம் பத்தாது, நீங்க விவரத்தோட இருக்கீங்க. இதெல்லாம் நேரமா? இப்ப நான் கேக்குறேன், எதுக்காக இந்த சிலையை சுத்துறேன்னா உன்னை சுத்த விடுவேன். அண்ணே நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நானும் அந்த பிள்ளையார் சிலையை ரொம்ப நாளா சுத்திக்கிட்டு இருந்தேன். வர்ற மாப்பிள்ளை எல்லாம் என்னைய பிடிக்கலன்னு பாத்துட்டு வேற போயிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் யோசனை பண்ணி பார்த்தேன். அந்த பிள்ளையாருக்கே ஒழுக்கமா தனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்க பக்கல்ல. இந்த முருகரை பாத்தியா? 2 பொண்டாட்டியை தேடி கட்டிக்கிற யோகிதை இருந்திருக்கு அவருக்கு. 2 பொண்டாட்டியை கட்டிக்கிட்ட முருகன் எனக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்க மாட்டாரான்னு. அதனாலதே அந்த பிள்ளையார சுத்தாம இந்த முருகரை சுத்தினாலாவது எனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணம் நடக்குமேங்கிற ஒரு நப்பாசையிலே சுத்திக்கிட்டு இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி விளையாட்டுத்தனமான விவரம் இல்லாத பொண்ணு நான் ஒண்ணும் இல்ல. ஆமா சொல்லு. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன்? என் மகாராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன்?
பாடு பாடு மறிக்குழுந்து, ஏன் பாட்டை இழுத்து விட்டாய்? உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே மறிக்குழுந்து, பாடு. அட பாடுமுல்ல. ஐயோ போங்க, எனக்கு வெக்கமா இருக்குது. எப்படி எப்படி எப்படி? என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாகவா? எது இது? இந்த செம்பட்ட பாஞ்ச முடிக்கு பேரு கருங்கூந்தல்னா, அப்போ ஊருக்குள்ள உண்மையிலேயே பொம்பளைங்க கருப்பு கருப்பா வச்சிருக்காங்களே, அதுக்கெல்லாம் என்ன புள்ள பேர் சொல்றது? சும்மா போ. உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்தேன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னையா, உண்மையிலேயே நீந்த விட்டாளே. ரொம்ப தெனாவிட்டு பிடிச்ச புள்ளையா இது. மனுஷங்க யாரா நீ? எந்த ஊர்ரா? தண்ணிக்குள்ள என்ன பண்ண? தவக்கலைக்கு பிறந்தவனா? தவத்தை கெடுத்து விட்டீங்களே. தவமாடா இது? தவம்னா தண்ணி ஓரமா உட்கார்ந்து பண்ணுவாங்க, மரத்தடியில் உட்கார்ந்து பண்ணுவாங்க. தண்ணியில முங்கிட்டு அப்படி என்னடா தவம்? எங்க பரம்பரையா அப்படித்தான். ஏதாவது டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவோம். டென்ஷன் குறைஞ்ச உடனே தண்ணியில இருந்து வெளியே வந்துருவோம். இந்த வித்தைய எங்க தாத்தா எங்க அப்பாரு சொல்லி கொடுத்தாரு, எங்க அப்பாரு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. வித்தையாடா சொத்த? நீ வெளியூர்கார பையன். எங்க ஊர்ல டென்ஷன் ஆகிற அளவுக்கு உனக்கு என்னடா நடந்தது? நல்லா இருந்த தண்ணிய நான் அடிச்சுட்டியாடா. இனிமே இல்ல மனுஷன் குளிக்க முடியுமா? எருமை தாண்டா குளிப்பாட்டலாம். என் வாழ்க்கையில முறையா இப்பதான் பொண்ணு பார்க்க புறப்பட்டேன். எங்க அப்பா கூப்பிட்டா வரமாட்டாரு. அப்பாரா அவன் கடப்பார. அந்த விளங்கா மூஞ்சி நீ ஏன்டா கூப்பிட்ட? அதனாலதான் டென்ஷன் ஆகி தண்ணிக்குள்ள போயிட்டேன். நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு, இந்த பாறை மூஞ்சியை விரும்புற அளவுக்கு எங்க ஊர்ல யாரா பொண்ணு இருக்கிறா? யாரோ கொழுந்துன்னு பொண்ணு இருக்காமே. கொழுந்தா? மறி கொழுந்தா? அதேதான். அதான் மறி கொழுந்து இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா பாடிட்டு இருந்தாளா? உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா. மாப்பிள, அவ எனக்கு ஒரு வகையில தங்கச்சி மாதிரி. உங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன் மாப்பிள. ஐயோ, நான் டென்ஷன் ஆனதுக்கு காரணமே தண்ணி தான். டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவீங்க. நீங்க எதுவுமே பேச வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போலாம். ரெடியாப்பா? ரெடியா இருக்கு. உட்கார வச்சு தண்ணி தெளிச்சு சேவிங் மட்டும் பண்ணி விடு. ஐயா, அது இல்லைங்க இது. ஓ இதுவா? இத கொஞ்சம் பெருசா வச்சு கூடாதே. சரி பூசி விடுங்க. கை கடுங்க. என்னங்க சாணிய பூசுறீங்க? சாணியா இது? சந்தனம்யா. சந்திரமா? சந்தனம் பார்க்காத மாப்பிள்ள நீ ஒருத்தன் தான். வா. அதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு மரியாதை செய்யறதுக்காக நான் செஞ்ச ஏற்பாடுதே. ஏன் இது பொண்ணோட ஆத்தாவா? ஆத்தாவும் இல்ல தாத்தாவும் இல்ல, பொண்ணே இதுதான். வாங்க. பொண்ணு இதுதானா? மாப்பிள்ள, என்ன இதுக்கே இப்படி அலறி அடிச்சுட்டு ஓடுறீங்களே? இன்னும் உள்ள என்னென்னமோ விஷயம் எல்லாம் நடக்க வேண்டியிருக்கு. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க மாப்பிள்ள. இது அது சேர், ஒரு கால் இல்ல. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா பக்கத்துல தான் தர்மாஸ்பத்திரி. நீங்க உட்காருங்க. இவதான் பொண்ணா? கொஞ்சம் சிகப்பா இருக்க கூடாது உங்களுக்கு? அது பொண்ணோட தோழியா? கருப்புக்கு அலங்காரம் பண்ணி கண்ணால பாரு, சிவப்புக்கு அலங்காரம் பண்ணி செருப்பால அடியும்பாக. அடிய ராசா. அப்ப உன்னைய அடிக்கலாமா? அப்படி போடி. மாப்பிள்ள பொண்ண காட்டிலும் குட்டையா இருந்தாலும் லட்சணமா மூக்கு முழியுமா இருக்காரு. பாக்கதப்பா. சரி சரி, பொண்ணை சீக்கிரம் வர சொல்லுடா. சீக்கிரம் பொண்ணை வர சொல்லுங்க. மாப்பிள்ளை என்ன பார்த்துட்டு இந்த ஓட்ட ஓடுறாரு. சும்மா அப்படியே ஓடி புடிச்சு விளையாடலாம்னு தான். என்னப்பா சொல்ற? வயசாச்சு, உனக்கு அறிவு இருக்கா? உன்னை யார் கிளவி காப்பி எடுத்து சொன்னது? எங்க இந்த மாதிரி கொழுந்து? பாபுள்ள அண்ணா கிளவிய வையாதீங்க. நான் தான் கிளவி கையில காப்பியை கொடுத்தமுச்சு விட்டேன். என்ன மாதிரி கொழுந்தது? உன் விளையாட்டு தனத்துக்கு அளவே எல்லாம் போச்சா? 15-20 பேர் வந்து பார்த்துட்டு போய் உனக்கு எந்த மாப்பிளை சரியா வரலங்கிறதுனால கஷ்டப்பட்டு நம்ம நாட்டாமையா பக்கத்து ஊர்ல இருந்து இந்த மாப்பிளை வர வச்சிருந்தாரு. விவரம் கட்டதனமா நடந்து அவரை விரட்டி விட்டிய. இப்ப எதுக்காக நீ கிளவி கட்ட காப்பி கொடுத்து விட்ட? உனக்கு என்ன கேடு? நீ கொண்டு வந்து கொடுத்து தொலைக்க வேண்டியதானே? மன்னிச்சிருங்க அண்ணே, கிளவிதே சொல்லுச்சு. அது புருஷே. அதே எங்க ரங்கும் தாத்தா அந்த பொண்ணு பார்க்க வரும்போது கிளவி கையாலதான் காப்பியை கொண்டு போய் கொடுத்துச்சோம். அதுக்கப்புறம் வேற மாப்பிள்ளை தேட வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுச்சோம். தாத்தா கிளவிய கட்டிக்கிறேன்னு உடனே ஒத்துக்கிட்டாராம். நானும் தான் இத்தனை தடவை வந்த மாப்பிள்ளைகளுக்கு என் கையால காப்பியை கொடுத்து பார்த்தேன். ஒண்ணுமே ஒத்து வரல. இந்த மாப்பிள்ளையாவது ஒத்துக்கணுமேங்கிற நப்பா சொல்லுது.
கிழவியோட ராசியான கையில காப்பியை கொடுத்தோம்ட்டு. எது எப்படியோ மறிக்கொழுந்து, இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. நான் வர்றேன். என்ன மேஸ்திரி, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, இந்த காவாலி பையன் இங்கதான் தண்ணியில் இருப்பான். நான் போய் பேசி கூட்டிட்டு வந்துடுறேன். சே, அவன் ரொம்ப ஒழுக்கமானவன்பா. தண்ணி நீலாம் குடிக்க மாட்டான். ஆட நீங்க ஒண்ணு, நான் சொல்றதே உங்களுக்கு புரியல. நீங்க வாங்க, நான் காட்டுறேன். எங்க? மாப்பிள, ரொம்ப நேரம் தண்ணி கூட்டிருந்தீங்கன்னா ஜன்னி வந்துரும் மாப்பிள. வெளியே வாங்க மாப்பிள. மாப்பிள, என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள, ஒரு தப்பு நடந்து போச்சு. நீங்க பார்த்தது பொண்ணோட பாட்டிய. இப்ப வாங்க மாப்பிள, நான் பொண்ணை காட்டுறேன். கொண்டு வேணாம்ண்ணே, அந்த கிழவிதான் எனக்கு பொண்ணா வர முடியும். டேய், இன்னும் நீ 1000 தடவை தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிச்சாலும் கிழவி பொண்ணாக முடியாது. பொண்ணு வேணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிழவி ஆகலாம். ஏன்டா இந்த மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? கிழவி தான் கட்டி விடு. ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னடா? ஆண்டவனா பார்த்து அந்த கிழவி அனுப்பிச்சு எனக்கு புரிய வச்சுட்டான். என்னடா சொல்ற? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல அரிசி பருப்பு வேட்டி சட்டை கிடைக்கும்னு ஏமாந்து வெட்டிட்டியாக்கும். ஆமண்ண. அட சோம்பேறி பைய மகனே. இதை எங்க அப்பாட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டேன். என்ன தொல்லை பண்ணி அந்த பொண்ணை தான் பார்த்துட்டு விடான்னு எங்க அப்பா அனுப்பிச்சாரு. அந்த டென்ஷன்ல தான் தண்ணிக்குள்ள இருந்தேன். நீங்க எதுவுமே பேச விடாம என்ன இழுத்துட்டு போயிட்டீங்க. அட பாவி. அண்ணே, ஊர்லயும் வேற வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் பெரிய மனசு பண்ணி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கணும்னு. நல்ல வேலை, கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லாம இப்பவாது சொன்னையே. அந்த பொண்ணு தலையெழுத்தை யாரால நான் மாத்த முடியும்? டேய் பழனி, என்னங்கய்யா? இங்க வா. இதோ வந்தானுங்க. அடச்சி, ரொம்ப வேலை. நீ நேரா போய் நான் கூப்பிட்டு அனுப்பிச்சேன் மறிக்கொழுந்த கூப்பிட்டு வா. யாரு? மறி குழந்தையா? ஆமாண்டா, நான் கூப்பிட்டு அனுப்பிச்சேன், போய் கூப்பிட்டு வா. சரிங்க. கேள்வி கேக்குறான். இங்க என்ன பாரு வேண்டி கிடக்க? குனிஞ்சு நிமிந்து வேலையை பாரு. என்பகம் என்னங்கய்யா? ஒண்ணுமில்ல, நீ வேலையை பாரு. என்னன்னே தெரியல, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. மறி குழந்தை, உன்னை இந்த ஊர்ல யாருமே கட்டடம் கட்டுற வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க. முதல்ல நம்ம தேவரையா தான் கூப்பிட்டுருக்காரு. வரசவா கும்பிட தேவரையா கூப்பிட்டா? ஆமா மறிக்கொழுந்து, நான் தேன் கூப்பிட்டு அனுப்பிச்சேன். இந்தா. எதுக்குயா? ஒரு வகையில நீ நமக்கு உறவுக்கார பொண்ணு. நான் கொஞ்சம் வேலையா வெளியே போறேன். அது வரைக்கும் யாராவது இங்க இருந்து பொறுப்பா பாத்துக்கணும். நான் இருக்கும் பொழுதே இதுங்க ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேன். நீ ஒரு வேலை செய், நேரா மேல போய் நின்னா இங்க நடக்கிற வேலையெல்லாம் தெரியும். நான் திரும்பி வர வரைக்கும் அங்கேயே நின்னு பொறுப்பா இருந்து பாத்துக்கணும். செய்வியா? செய்யறேங்க. எனக்கு வேலையே கொடுக்காத இந்த ஊர்ல மொத இந்த மாதிரி வேலையும் கொடுத்து வேலை செய்யறதுக்கு முன்னாடி கூலியும் கொடுத்த உங்க மனச நான் என்னன்னு சொல்லுவேன். அங்கதான் தேவை நிக்கிறான். அடியே செம்பகம், செங்கல்ல உடைச்சு என்னத்துக்கிட்ட எடுத்துக்கிட்டு இருக்கிற? இது என்ன உங்க அப்பா வீட்டு செங்கல்னு நினைச்சியா? இந்த செங்கலோட விலை என்னன்னு தெரியுமாடி உனக்கு? ரூபாய்க்கு 1 முதல்ல போட்டது நீ இல்ல, தேவரையா. ஆமா தேவரே. எப்படி? அப்படித்தான் மறிக்கொழுந்து பொறுப்பா வேலை செய்யணும். நீ ஒருத்தி தான் இவளுங்களை பெண்ட கழட்ட முடியும். நல்லா கழட்டு. டேய் புதார் தலையா, என்ன கம்பியை உள்ள விட்டு நோண்டிட்டு இருக்கிற? இந்த 10 மைல் சுத்தளவுக்கு சுத்தமா கட்டட வேலையை சொல்லி தர்ற ஒரிஜினல் மேஸ்திரி நான் தான். என்கிட்டே நீ ஏமாத்துறியா? இது என்ன பென்சில்? நீ என்ன பெரிய இன்ஜினியரா? அப்பப்ப மார்க் பண்ணிட்டு தான் வேலை பார். என்னங்கடி இது? என்னமோ திருவாரூர் தேர் வந்த மாதிரி ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்கீங்க. இன்னொரு தடவை கிண்டல் பண்ணா மரியாதை கேட்டுரும். நான் கிண்டல் பண்ணாம வேற உங்களை எவன்டி கிண்டல் பண்றது? சித்தாளுங்கனால மேஸ்திரிங்க கிண்டல் பண்றதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஜென்மங்கள். என்ன மாதிரி மேஸ்திரிகளை நீங்க எல்லாம் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டா தான் ஒரு 10 கட்டடத்துல வேலை கொடுப்பேன். பணம் காசை கை நிறைய பார்க்க முடியும். இப்ப நீ ஒண்ணு மேஸ்திரி இல்ல. பின்ன விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் நான் மேஸ்திரியாடி. ஆமா, வெளியே போய் பாரு. மேல சிரிக்கி நின்னுட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. நீ மேஸ்திரியா அவ மேஸ்திரியான்னு அந்த தேவர்கிட்ட கேட்டு பாரு. நீ தான் மேஸ்திரின்னு சொன்னா என்ன கிண்டல் பண்ணு, நான் ஒத்துக்கிறேன். தேவரே, இந்த பில்டிங்க்கு நான் மேஸ்திரியா இல்ல மறிக்கொழுந்து மேஸ்திரியான்னு தெளிவா சொல்லிட்டு போங்க. சத்தியமா நீதாயா மேஸ்திரி. இந்த மனசாஸ்திரம் பார்த்து சொல்றாரே மணியையரு, அவர் நேத்து இங்க வந்து வீட்டை பார்த்தாரு. வீடு அம்சமா இருக்கு, ரொம்ப நல்லாவே கட்டி இருக்கிற. ஒரே ஒரு குறை,
நாளைக்கு 8ல இருந்து 9 நல்ல நேரம். அந்த நல்ல நேரத்துல ஒரு திருஷ்டி பொம்மையை வாங்கி நிறுத்துறேன்னு சொன்னாரு. திருஷ்டி பொம்மைய நம்ம ஆளுங்கிட்ட வாங்கிட்டு வர சொன்ன. இந்த பாவிங்க வாங்கிட்டு வரல. திருஷ்டி பொம்மை நிக்க வேண்டிய இடத்துல மறு குழந்தை கூட்டியாந்து நிக்க வச்சிருக்கிறேன். பாருங்க அடி வர்றேன். என்ன அடிக்கிறீங்க? ஏண்டா காலை புடிச்சு வேலை கேட்டேன்னு வேலை கொடுத்தா கடைசியில ஏன் காலையை வாரி விட்டுட்டியா? இருக்கடா சிமெண்ட் மூட்டையில தண்ணி ஊத்துறேன். தண்ணி ஊத்திருக்கீங்க. என்ன ஊத்துறீங்க தெரியல. அப்பதான் கட்டடம் ஸ்ட்ராங்கா இரும்னு சொன்னீங்கல்ல. ஆமா சொன்னேன். அதுக்கு இதுக்கு என்ன? உங்க வேலை பழுவ குறைக்கத்தான் எதுக்கு கட்டடத்துல தண்ணி ஊத்துவானே சிமெண்ட் மூட்டையில ஊத்துறோம்னு ஊத்திட்டேன். ஆனா கரையான் புடிச்ச தலையா என் வேலையை குறைக்கிறேன்னு என் வேலையவே காலி பண்ணிட்டியா? என்ன நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? வேலைக்கு உள்ளான வந்தா மனுஷன்னு பார்க்காம என்னை போட்டு இந்த மீதி முடிச்சு விட்டீங்களா? நீ எல்லாம் மனுஷனா? நம்ம ஊர்ல நாய் பண்ணி எல்லாம் ஓ வசத்துக்கு இருக்குது பாரு. வாய் பேசுறதுனால உன்னை உயிரோட விடுறேன். இல்லன்னா மிதிச்சே எங்க போயிட்டான் இவன்? இந்த கரிச்செடி தலைய இவன் டென்ஷன் தண்ணிக்குள்ள போய் பூந்து ஒரு நாளைக்கு ஜன்னி வந்தே சாக போறான். சிமெண்ட் செவுத்துல பூசுறதுக்கு தான், ஓ மூஞ்சில பூசுறதுக்கு இல்ல. மீசிய பாரு சைனாக்கார மாதிரி கொத்தனார் மாதிரி வாங்குறான்னா ஏன்டா கொலகார மாதிரி வந்து நிக்கிறீங்க? ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க? உடம்பே ஒற்ற குச்சி மாதிரி இது ஒரு முண்டா பண்ணின்னு கழுத்து ஒரு தாயத்து கல்லெல்லாம் உடைச்சு வைக்க சொன்னீங்களே, உடைச்சு வச்சுட்டேன். அப்படியேம்மா? இந்த குடத்தை எடுத்துட்டு போய் பின்னால ட்ரம்ல தண்ணி இருக்கு, ஒரு குடம் எடுத்துட்டு வா. கலக்குங்கடா. சிமெண்ட் கலக்குறதுனா யோசிப்பீங்க, வேற ஏதாவது கலக்குறதுனா அங்கேயே அண்டாவில கலக்கி கப்பு கப்புன்னு அடிப்பீங்க. என்னமா என்ன வாயிலிருந்து ஒண்ணுமே வர மாட்டேங்குது? என்ன ஏன்டா ட்ரம் தண்ணிக்குள்ள போயிட்ட? ஒண்ணுலண்ணே, உங்க கூட இருக்கானே குள்ளமா கருப்பா, அவன் தான் சொன்னான் டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போடா டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிரும்னே. அதான் டென்ஷனை குறைச்சிக்கிட்டு இருக்கேன். ஓ இங்க வா. என்ன தலையை சுத்தி சொர்ணாய் அடிச்ச மாதிரி மேல வா. இப்போ உனக்கு என்னடா டென்ஷன்? அண்ணே நீங்க வச்சிருக்கீங்களே செட்டப் செண்பகம், அதுவும் ஆமா. நீ எதை ரேஷன் கடைக்கு போன்னு சொன்னியம்மா? போமா. அட போபுள்ள சும்மா இங்க வேடிக்கை பார்த்துட்டு. டேய் உனக்கு வேலை முடிச்சு போச்சுல, அப்புறம் இங்க என்ன வேடிக்கை பார்த்து போடா, போய் மம்மடி எடுத்து போடா. இப்ப சொல்றா. அண்ணே உங்க செட்டப் செண்பகமும் இன்னொருத்தனும் ரூமுக்குள்ள என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்களா, அதை பார்த்து நான் டென்ஷன் ஆயிட்டேனா, அதான் குறைக்கிறதுக்காக இங்க. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லி விடாதே. எனக்கு மட்டும் சொந்தமல்ல. என்ன மூக்கோட மூக்கு உரைச்சி பாக்குற தங்கமாண்ணா? எப்படி உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன்? ஏன் அவங்க அப்பா ஆத்தா இருந்தா கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டியதா? எந்திரா உன்னை அப்படியே விடுங்க. ஏன்? அவர்தான் என் புருஷன். புருஷனா? கொண்டு வீசு மாதிரி பெண்ட் ஆகிருக்க. இவன் என்ன செய்வான்னு இவனை போய் தலையா? இது வரைக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மையை எனக்கு என்னமா நீ பெருசா உபகாரம் பண்ற மாதிரி அவ கட்டின புருஷகிட்டே காட்டி கொடுத்ததில்ல? என்னடா தலை இது? வயலை சுத்தி வரப்பட்டு மாதிரி. ஏண்டா அந்தமான் தீவிர 5-6 தென்னை மரம் மாதிரி வச்சிருக்கிற. பார், இனிமே நீ என்கிட்ட வேலை செய்யணும்னா இத ஒவ்வொன்னா உட்கார்ந்து புடுங்குற. உங்களுக்கு எல்லாம் என்னடா டென்ஷன்? வாங்க முதலாளி, வாங்க வாங்க. என்னப்பா வேலை எல்லாம் நடக்குதா? வேலையெல்லாம் நல்லா நடக்குது. என்னமா செய்யறாங்க? தை மாசம் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்கேன். புண்ணியாதான வேற நடத்தணும். வாங்கின பணத்துக்கு ஒண்ணும் சரியா வேலை நடக்கிற மாதிரி தெரியலையே. நல்லா நடக்குதுங்களே. எங்க நடக்குது? பில்டிங் எலும்புன மாதிரியே தெரியலையே. பில்டிங் என்ன படுத்தா நடக்குது எழுப்புறதுக்கு? ஹைட் இல்லையேப்பா. நீங்க ஹைட்டா இருக்கிறீங்களா? உங்க ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா நான் பில்டிங்கே எழுப்புறேன். அப்ப கரெக்ட். பில்டிங் எல்லாம் வருதா சுத்தி பார்க்கலாமா? சுத்தி பார்க்கணும்னா அப்படியே வெளியே தான் சுத்தி பார்க்கலாம். அது இல்லப்பா, உள்ள பூச்சி வேலை நடக்குது, அதை பார்க்கலாமா? பார்க்கலாங்களே. ஆமா, இது பெரிய தாஜ்மஹால். ஒரு வாரத்துக்கு உள்ள சுத்தி பார்க்க போறாரு. 2 கழுதை சேர்ந்தாப்புல இந்த கதவுக்குள்ள நுழைய முடியுமா? மேஸ்திரி இந்த வர்றங்க. இந்த வீடு எனக்கு தான். அப்படியா? இனிமேதான் எனக்கு கல்யாணம். ரொம்ப சந்தோஷம். நீங்க யாரு? நான் தான் இன்ஜினியர். கல்லுடைக்கன்னு தெரியல. உள்ள போயிருக்காரு. அவர் யாரு? அவர் என் வீட்டு வேலைக்காரன். நான் தான் சிபி இன்ஜினியர். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கும் ஆகல. இப்பதான் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காரு. அப்படியா?
வேலையெல்லாம் நல்லா தான் நடந்திருக்குது. ஆ. ரொம்ப கரெக்ட். ஆனா அந்த ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்க இங்க பாரு, மாதிரி. இனிமே நீ ஹைட்ட பத்தி பேசக்கூடாது. சரி பேசல. நீ என்ன பெரிய ஹைட்டா? மலையில இருந்து செம்பரியாட்டு இருக்க. இனிமே ஹைட்ட பத்தி பேசினா வீட்டுக்காரங்க கூட பார்க்காம அப்பி போடுவாங்க. யோசிக்காதப்பா. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்கதான் குடி வைக்கலாம்னு இருக்கிறேன். குடி வச்சாலும் சரி, நீ குடிச்சிட்டு வச்சாலும் சரி. சரி சரி கோச்சிக்காத, வேலையை பாரு. வாமா போலாம். இன்னும் கொஞ்சம் ஹைட் நல்லா இருக்கும். ஏய், 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 ச்சே. ஏய், இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அரிசி வாங்க, பருப்பு வாங்க, அப்பளம் வாங்க, துணிமணி வாங்க. நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன். இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டான்னா நான் எங்க போறது? உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறதுன்னா பின்னால போய் ஆட்டு. போ, இங்க இருக்க கூடாது. போ, போடா. ஏய், படுவா 10 மணிக்கு வர சொன்னா 12 மணிக்கு வந்திருக்க. என்னடா அது மாப்பிள மாதிரி வந்திருக்க? மாப்பிள்ளையதான். ஏ மாடசாமி, பாத்ரூம்ல பெரிய தொட்டியா கட்டு. அடிக்கடி டென்ஷன் வந்தா அதுலதான் குதிக்கணும். டேய், என்ன நீ என்னமோ முதலாளி மாதிரி பேசிட்டு இருக்கிற? முதலாளியாதான். எப்படி? குயிப்பம். இது யாரு? வீட்டுக்காரர் பொண்ணு. நான் என்ன வேணும்? நீ வேலைக்கார பையன். இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா நான் என்ன வேணும்? இந்த பொண்ணுக்கு நீ புருஷன் வேணும். அப்ப முதலாளி தானே? அச்சோ, இந்த பொண்ணை நீ கட்டிட்டியாடா? ஆமா. அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டானே. அவரு வெளியூர் போயிட்டாரு. இனிமே அவன் வரவே மாட்டான். ஏன்? இப்படிப்பட்ட ஒரு அம்சமான மருமகன் கிடைச்சிட்டாங்க சந்தோஷத்துல ஆ. அவன் எங்காவது பரதேசம் போயிருப்பான். ஏய், நீதான் ஏற்கனவே குடும்ப கட்டுப்பாடு பண்ணி. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன்னே. ஆ. அவர் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. நான் இங்க ஜாயின் பண்ணிட்டேன். அப்படியா? ஆமா. உங்களுக்கு சம்பள பாக்கி எவ்வளவு? என்னது? சம்பள பாக்கி. டேய், பாக்கிட்டே இல்ல அங்கேண்டா கை விடுற. பாக்கிட்டு இங்க இருக்கு. ஓ. அது வெறும் பாக்கிட்டா? வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். டேய், உயிரே போனாலும் சரி உன்கிட்ட நான் கை நீட்டி பணம் வாங்கிட்டு போவேனடா. வேண்டவே வேண்டாம். இந்த வீட்டை நீ கட்டினாலும் சரி, இடிச்சாலும் சரி, இதுல நீ தொட்டி கட்டினாலும் சரி, தொட்டில் கட்டினாலும் சரி, சிமெண்ட பூசினாலும் சரி, செம்மண்ண பூசினாலும் சரி, நான் வர்றேன். பார், இந்த பொண்ணுக்கு 2 பக்கம் கண்ணை ஒட்டி இருக்கு. 2 செங்கல்ல வச்சு சிமெண்ட வச்சு அப்பி விடு. அப்படியே உன் வாய்க்கு கொஞ்சம் சிமெண்ட வச்சு பூசிக்கடா. வர்றேன்.